ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மலை சீரியலில் நம்ம வெண்பா வந்து அந்த ரவுடிங்கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. நம்ம வெண்பா தப்பிச்சது வந்து நம்ம மல்லிக்கு விஜய்க்கும் தெரியாது. இருந்தாலும் ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. கடைசியா வந்து நம்ம மல்லி வந்து கத்துறாங்க. ஏன்னா வந்து கார் முன்னாடி வந்து நிக்குது. அதை வந்து நம்ம யாரு இருப்பாங்க அந்த கார்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபிகா தாங்க. தீபிகா வந்து இப்ப முன்னையோட இப்ப கொஞ்சம் திணிந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வெண்பா வந்து காணாம போனது அவங்களால மட்டும்தான். ஏன்னா வந்து நம்ம வெண்பாவை இந்த மாதிரி கடத்த சொன்னவாசி தானே இந்த மாதிரி எல்லாம் வெண்பா இல்லாத அவங்க பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நம்ம ஐசு கொஞ்ச நேரம் இல்லை அப்படின்னு உடனே நம்மளுக்கு எவ்வளவு பதட்டமாச்சு அப்படின்றத நம்ம தீபிகா வந்து உணர்றாங்க. நம்ம தீபிகா வெண்பாவை கூட்டிட்டு போயிட்டு நம்ம மல்லிகையில ஒப்படைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம மல்லியெல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மல்லியும் விஜயும் பாத்தீங்கன்னா நம்ம வெண்பாவை அடையாளம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா, அங்க போறாங்க. அங்க வந்து அந்த சடலத்தையும் பாக்குறாங்க. அது வந்து நம்ம வெண்பா இல்ல அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, நம்ம வெண்பா இல்ல, கடவுளே நம்ம வெண்பா வந்து காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி விஜய் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் வந்து நம்ம மல்லி மேல ரொம்பவே கோபப்படுறாங்க. உன்னாலதான் என் பொண்ணு வந்து காணாம போயிட்டா, நான் வெண்பாவை தேடிக்கிட்டே தான் இருப்பேன், நான் வந்து உன் கூட வரமாட்டேன், வீட்டுக்கும் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா வந்து பேசுறாங்க. நான் வந்து என் வெண்பாவை நான் தேடிக்கிட்டு என் வெண்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீட்டுக்கே வருவேன். இல்லைன்னா அந்த வீட்டுக்கு எனக்கு வரவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம மல்லியை தனியா விட்டுட்டு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. நம்ம வெண்பாவை தேடி போறதுக்கு நம்ம மல்லியா ரொம்பவே அழுகுறாங்க. என்னையும் கூட்டிட்டு போங்க, இப்படியே என்னைய தனியா விட்டுட்டு போனா எப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நம்ம வெண்பாவை தேடிதான் போயிட்டு இருக்காங்க. அப்பதாங்க நம்ம தீபிகா வந்து மல்லிக்கிட்ட நம்ம வெண்பாவை கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. நம்ம வெண்பாவை பார்த்த உடனே நம்ம மல்லிக்கு அப்பதான் உயிரே வந்திருக்கும். நம்ம வெண்பாவை கட்டி தவறாங்க. இங்க போன வெண்பா எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம மல்லி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க. நம்ம வெண்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த சமயத்துல நம்ம விஜய் ஒரு பக்கம் தனியா போயிருக்காங்க. என்ன நடக்க போகுது, நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் இதுக்கு நடுவுல என்ன பிரிவினை உண்டாக போகுது அப்படின்றத எல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.